இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல இந்த மாதிரி என்கிரேவிங் டூல் பார்த்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட் டூல் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லெட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுனா டிசைன் ஒர்க் பேஸ் போயிட்டோம்னா டாப்பில் வந்து நமக்கு தேவையான லெட்டர் வந்து கிரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆப்செட் பிளேன் கொடுத்துட்டு அந்த பாட்டம் பேஸ் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுறோம். ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம். நம்ம கெச்சு வரைகிறாப்புல இருக்கும். இந்த கெச்சு வந்து இந்த பிளேன்ல வரைஞ்சிட்டு கீழே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால ஒரு பிளேன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே பண்ணிட்டோம். இப்போ கெச்சில் போயிட்டு அந்த பிளேனை செலக்ட் பண்ணினா நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் அந்த பிளேன் லெவலில் தான் கிரியேட் ஆகும். இப்போ வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்காங்க. இது வந்து நமக்கு தேவைக்கேற்றாப்புல மூவ் பண்ணிக்கலாம். லெட்டர் சைஸை கூட மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் கூட ரொட்டேட் பண்ணுறதுனா கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் வேணுமா பாயிண்ட் வந்து என்ன வேணும்னு சொல்லி கூட நம்ம மாற்றிக்கலாம். எவ்வளோ ஹைட் இருக்கணும் எவ்வளோ கேப் இருக்கணும் எல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நார்மலாக ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டேன். இதை கிரியேட் பண்ண பின்னாடி கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மாடிஃபைல போயிட்டு மூவில் போயிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆங்கிள் வேணா கூட இந்த ஆங்கிளில் கூட ரொட்டேட் பண்ணுறதுனாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கர்சரை வச்சு நம்ம மூவ் பண்ணுறதுனால மூவ் பண்ணிக்கலாம் ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா. இப்போ எதுவும் இல்லாதனால கேன்சல் பண்ணிடுறேன். இந்த டெக்ஸ்ட் வந்து பிளேனில் வச்சு கூட நம்மளால ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லாட்டி கிரியேட்டில் போயிட்டு ப்ரொஜெக்டில் போயிட்டு அந்த சர்வீஸில் ப்ரொஜெக்ட் பண்ண பின்னாடி கூட ஜென்ரேட் பண்ண முடியும். நான் பிளேனில் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ பினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்றான். மேனுஃபேக்சரிங் ஒர்க் பேஸ் போயிட்டு அந்த கெச்சை வந்து ஆன் பண்ணிக்காங்க. டூல்பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூல் செலெக்ஷன் இந்த ஃபீட் ரேட்டு எல்லாமே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரிக் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறோம். எதுவும் டவுட்டாக இருந்தால் பார்த்துக்காங்க. இப்போ அந்த கர்வ் செலெக்ஷனில் போயிட்டு எது ரன் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு இது வந்து ஏற்கனவே பேசிங் டூல் பார்த்துல எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ டாலரன்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டேக்ஸில் ரன் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஆப்செட்டு இது கர்வ் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கால்குலேட் பண்ணாது. இந்த சர்வீஸ் லொக்கேஷன்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 0 கொடுத்தி அப்படின்னா சர்வீஸ் மேலே கரெக்டாக ப்ரொஜெக்ஷன் ஆகி ரன் ஆகும். ஒரு 10 கொடுத்தீங்கன்னா 10 மேலே ரன் ஆகும். மைனஸில் கொடுத்தீங்கன்னா மைனஸில் ரன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக் வச்சோம்னா 10 மேலே ரன் ஆகும். அதே மைனஸில் கொடுத்தீங்கன்னா மாடலுக்குள்ளே ரன் ஆகும். இது மாதிரி இந்த சர்வீஸ்லேருந்து மைனஸ்ல வேணுமா ப்ளஸ்ல வேணுமான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 0.1 0.2 கொடுப்பான். அதுக்கேற்றாப்புல கொடுத்துக்காங்க. அப்புறம் வந்து அப் மில்லிங் வேணுமா டவுன் மில்லிங் வேணுமான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எல்லாமே சேம் தான். கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா சிங்கிள் பாஸ் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும். எனக்கு வந்து மல்டிப்ளை பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதே ஆப்ஷனில் வந்து மல்டிப்ளை டெப்த் இருக்குது. அதை டிக் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பாஸுக்கு எவ்வளோ டெப்த் ஆகட்டு எத்தனை பாஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக் வைக்கிறது எக்ஸ்ஒயில் வைக்கணும் ஜெட்டில் எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுமத்திங்கு ஃபீட் ஆப்டிமேஷன்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அதோட வீடியோலும் கூட கீழே அட்டாச் பண்ணுறேன். டவுட்டாக இருந்தால் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கிங்லாம் சேம் தான். ஃபுல் ரிட்ராக்ஷன் அப்படின்னா ஃபுல்லாக ரிட்ராக்ஷனாக போகும். மினிமம்னா மினிமம் போகும். அது பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதான் ஏற்கனவே பேசிங் டூல் பார்த்துல எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எழுதும்போது மட்டும் 0 பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லீடிங் லீட் அவுட்டில் வந்து மார்க்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். நம்ம மேக்ஸிமம் டெக்ஸ்ட் எழுதுனா 0 பண்ணிக்காங்க. வேறு ப்ரொஃபைல் எதுவும் ரன் பண்ணிங்கன்னா அப்போக்கே எனபிள் பண்ணிக்காங்க. கொடுத்துட்டு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து உங்களுக்கு சிமுலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ப்ரொஜெக்ட் டூல் பார்த்து வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சர்வீஸ்லேயே ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தேன்னா அந்த ட்ரேஸ் டூல் பார்த்து கூட நம்ம யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சர்வீஸில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா ட்ரேஸ் டூல் பார்த்து ப்ரொஜெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்ட் டூல் பார்த்து தான் யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும்.